பாத்தீங்களா, வானதி போன் எடுக்கல. எப்பவுமே ரிங் போன உடனே போனை எடுத்து அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. ஷோ, அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ராஜி, இன்னைக்கு விசேஷ நாள், கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால அந்த சவுண்ட்ல நீ போன் பண்ணது கேட்டிருக்காது. அது மட்டும் இல்லாம வானதி தர்மம், அன்னதானன்னு அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாமா. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், வானதி கண்டிப்பா சேஃபா வந்துருவா. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. பொறுமையா இரு ராஜி. ராஜி, வானதி வீட்டுக்கு வர நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. வானதி, வெரி அர்ஜென்ட், ப்ளீஸ் கால் மீ. இல்ல, என்னால நம்ப முடியல. அம்மன் கோவிலுக்கு வானதி வருவான்னு கிருஷ்ணவேணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை வானதியை பார்த்து பேசியிருந்தா வானதியோட இறக்க குணத்தையும் வெகுளித்தனத்தையும் அந்த கிருஷ்ணவேணி தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருந்தா. இல்ல, கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல கோவிலுக்கு போய் பாப்போம். ஒருவேளை வானதி அங்க இல்லைன்னா அந்த கிருஷ்ணவேணிய நான் சும்மாவே விட மாட்டேன். வா போலாம். ஜீவா, பா பாப்பா, நாமளும் போய் என்னன்னு பாப்போம். வா. சரிப்பா. எனக்கு என்னமோ கிருஷ்ணவேணி தான் அது இதுன்னு பேசி அவங்க கூட கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? வானதிக்குள்ள ஒன்றும் ஆயிருக்காதுமா, கவலைப்படாம வாங்க. நீங்க தான் அவளை பார்த்திருக்கணும், பேசியிருக்கணும், இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். எங்க அவ? வானதி, வானதி! ராஜேஸ்வரி, வானதி இங்க வரல. வானதி மேல சத்தியமா சொல்றேன். வானதி மேல சத்தியம் பண்றதுக்கு நீங்க யாரு? எப்படி சொல்லுவீங்க அந்த வார்த்தைய? கோவப்படாத ராஜேஸ்வரி. நீங்க வானதியை காணும்னு சொல்றது எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நான் நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். வானதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா. அங்கதான் நான் அவளை பார்த்தேன். நான் இன்னைக்கு அவளை பார்க்கல. பொய் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். கார்த்திக், நீ உள்ள போய் பாரு, வானதியை தேடு. வானதி இங்க இல்ல ராஜேஸ்வரி. இங்கதான் இருப்பா. அவ வேற எங்கேயும் போக மாட்டா. ஷோ, போன கொடுங்க. குடுக்க போறீங்களா இல்லையா? என்ன நம்ப ராஜேஸ்வரி. வானதிக்கு என்ன ஆச்சு? அவ பேரை நீங்க சொல்லக்கூடாது. எப்படி நீங்க சொல்லலாம்? உலகத்துல என்னை எதிரியா பாக்குறது நீங்க மட்டும்தான். வானதி வரலனா உங்க வீடு, உங்க ஆபீஸ், ஏன் உங்களே சுட்டு பொசுக்கிடுவேன். கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரமா போ. போறமா. நம்ம முதல்ல வானதியை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாமளே தேடுவோம்.
டிரைவரை போய் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி மேடம். ஹலோ அண்ணே, சொல்லுமா. போன வேலையை அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா. ஒரு முக்கியமான பிரச்சனை. என்னம்மா என்னாச்சு? வானதியை காணோம். ஐயோ. நீங்க மேனேஜரை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. நம்ம வானதியை தேடி கண்டுபிடிச்சாகணும். சரிம்மா, உடனே வர்றேன். அண்ணா, இவங்களை இந்த பக்கம் எங்கேயா பாத்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. வானதி எங்க போயிருப்பா? கண்டுபிடிச்சிடலாமா? வானதி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தாலாவது கூட ஆறுதலா இருக்கும். ஃபோன் வரல. இப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ராஜேஸ்வரி மேல கிருஷ்ணவேணிக்கு இருந்த முன்விரோதத்தினால தான் அவன் மருமகளை இவ கொண்டுட்டான்னு இந்த ஊரே நம்பும். இந்த ஊரே நம்பும்போது ராஜேஸ்வரி நம்ப மாட்டாளா என்ன? எப்படி இந்த விஷயத்துல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுவா? மருமக செத்த விரக்தியில ராஜேஸ்வரியும் இந்த பிசினஸை விட்டு ஒதுங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல நான் தான் தனிக்காட்டு ராஜா. அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருந்து எல்லா முக்கியமான டெண்டர்களும் இனி எனக்கு தான். அந்த பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டினா மட்டும் போதும்ண்ணே. எதுக்கு தேவையில்லாம கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஒருவேளை நீங்க இதுல மாட்டிக்கிட்டா உங்க லைஃபும் போயிடும்ண்ணே. அசோசியேஷனுக்கு கெட்ட பேர் ஆயிடும்ண்ணே. ராஜேஷ், இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஏன் மாட்ட போறேன்? அந்த ராஜேஸ்வரி கிருஷ்ணவேணியும் ஒளிஞ்சா தானே நான் இந்த ஃபீல்டுல நம்பர் 1 இருக்க முடியும். அதான் வானதியை வச்சே அவங்கள ஒளிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த ஜேகேக்கு எதிரிகளே கிடையாது. யாருக்குடா ஃபோன் பண்ற? ஏய் இருடா. என்னடா, வானதி பத்திரமா தானே இருக்கா? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன இடத்துல தான் கொண்டு வந்து கட்டி வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு ஃபோன் பண்ணி அவ கதையை எப்போ முடிக்க சொல்றனோ அப்போ முடிச்சிரு.